ஈசனுடைய மாபெரும் கருணையினாலும் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலும் இந்த தொடர் திருவாசக சிந்தித்தல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் சிந்திக்கிறது அப்படின்னு சொல்றேன்னா, அவருடைய பாடலுக்கு விளக்கமே சொல்ல முடியாது, அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் உள்ளே புதிந்து கிடக்கின்றன. அது ஏதோ ஒரு பக்கம் ஒரு சொட்டு இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு விளக்கமே சொல்ல முடியாத ஒரு பாடல், அப்படி ஒரு அனுபவத்தினுடைய பொழிவு இந்த திருவாசகம். அந்த அக அனுபவம் சித்தித்தாலுடைய அந்த பாடலுடைய உண்மையான உட்கருத்து என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த ஒரு வரியும் அப்படி பார்த்து பார்த்து அப்படி எப்படிதான் அந்த வார்த்தைகள் வருமோ தெரியாது. அப்படி ஒரு சொற்கள் வரிசை அடுக்கிய விதம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அப்பேற்பட்ட திருவாசகத்துல ரொம்ப இதயம் போல உள்ள பகுதி திருப்பொன்னோசல் அந்த திருப்பள்ளி எழுச்சி. அதற்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப உபயோகமா இருக்கிற திருச்சதகம். சொற்களை எதற்காக போட்டிருக்காருன்னு தேட வேண்டியிருக்கு. சாதாரண ஒரு சொல்லு மாதிரி இருக்கு. அந்த சொல்லுக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம் அவருக்கு அனுபவத்தை விளக்க முடியாம ஒரு ஓமையா சில விஷயங்களை சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அத்தகைய வகையிலே நாம திருப்பள்ளி எழுச்சி 20வது பதிகமாகிய திருப்பள்ளி எழுச்சியை இரண்டாவது பாடல் இந்த மாதம் 2வது பாடலை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடலை பாராயணம் பண்ணிட்டு தொடர்வோம். சுவாமிய காத்தால எழுப்பணுமா, எழுப்பத்துக்காக தான் அவர் பாடிப்பாரா? சுவாமி தூங்கிட்டார்னா உலகமே இருண்டு போயிடுமே. இது உண்மையிலேயே சுவாமியை எழுப்புறதுக்காக நாம் பாடுற பாடலா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு சித்தாந்திகள்லாம் பதில் சொல்றா. அந்த காலத்துல ரொம்ப உயரிய இடம் அப்படின்னா இது ராஜாவை கடவுள் போலேயே பார்த்தான். வைஷ்ணவத்துல ராஜாவும் கடவுளும் வேற அப்படின்னே வேற இல்லை அப்படின்னே சொல்லியிருக்கு. அதனாலதான் என்னவோ சுவாமிக்கே நடராஜா தியாகராஜா அப்படின்னு 2 பேர். அந்த ராஜாவுக்கு பரிபாலனம் பண்ணும்போது காத்தால எழுப்பதற்கு பாணர்கள் அப்படின்னு ஒரு பாடுபவர்கள் என்ன செய்வாங்க, உட்கார்ந்து பாடணும், தாளம் போடக்கூடாது, நின்னுண்டே பாடணும், உட்கார்ந்து பாடக்கூடாது. அப்படி கதவுக்கு முன்னாடி நின்னுண்டு மெதுவா அப்படி குப்பாட ராகத்துல பாடுவாளாம். இந்த பாடல் கேட்டு அவளுடைய புகழ் பராக்கிரமம் அதெல்லாம் பாடி அந்த அரசர்களை எழுப்புவார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அந்த வகையிலே
சுவாமியை எழுப்புற மாதிரி ஒரு பாவத்துல அமைந்த பாடல். திருவெம்பாவை நம்மளை எழுப்புறது அப்படின்னா நம்மளுடைய விழிப்புணர்வை எழுப்புகின்ற வகையிலே அமைந்திருக்கிற பாடல் திருவெம்பாவை. இந்த திருப்பள்ளி எழுச்சி எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டேன்னா, நமக்குள்ள பகவான் இருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்றான். அருளாளர்கள் அத்தனை பேரும் தேடி கண்டுகொண்டேன், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன்னு சொல்லிட்டு என்னுள்ளதான் இருக்கிறார் பகவான், நம்முள்ளதான் இருக்கார் அப்படிங்கிறது எல்லா அருளாளர்களும் சொல்றான். ஆனா நமக்கு தெரியல. நமக்கு தெரியணும் அப்படின்னா அதை ஒரு தத்துவமாகவும் அதை ஒரு காட்சி பாவமாகவும் கோயில்கள் எல்லாம் என்னன்னு கேட்டாலும் திரை திறந்தவுடனே சுவாமி தெரிகிறார் அப்படின்னு வச்சிருக்கா. அத்தகைய வகையிலே நம்மளுடைய உள்ள பாசம் பற்று ஆகிய திரைகள் நீங்க இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் என்பது பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அத்தகைய வகையில தான் கோயில்லையும் இன்னைக்கும் கார்த்தால சுவாமி தூங்கல, பஞ்சகிருத்தியம் அப்படி உலக ஒடுக்கத்தின் பொழுது பஞ்சகிருத்தியம் அப்படின்னு 5 தொழிலான நிறுத்தப்பட்டு இந்த 5 தொழிலாகிய நடனம் அம்பாளுக்கு மட்டும் ராத்திரி பூரா சுவாமி காட்டின்னு இருக்கார். பகல்ல திரையை திறந்த உடனே உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் எழுகின்றன. அப்போ அந்த 5 தொழிலானது திருப்பி உலகத்தின் உற்பத்தியானது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற பாவம், அது தத்துவம். அந்த தத்துவார்த்தத்தை கோயில்களில் வச்சு நம்மெல்லாம் சுவாமிக்கு திருப்பன்னூசலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடிக்கணும். அத்தகைய வகையில் இப்போ அந்த பாடல்களை காலையில் இப்படி 10 பாடலும் பூபாடத்தில் பாடலாம். கொஞ்சம் இசை கூட்டுவதற்காக அந்த 10 பாடலையும் திருப்பி பாடுறேன். எல்லாருக்கும் இசை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த 10 பாடலையும் பாடுவேன். பாடிட்டு நம்மளுடைய 2வது பாடலுக்கான ஒரு எண்ண ஓட்டத்தை தொடர்வோம். பொற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. எற்றுயர் கொடியுடையாய் அமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் மரத்திரு மூகத்தின் கருணையின் சூரியன் எழ நயன. கருணையின் சூரியன் எழ நயன. கடிமலர் மலரமற் சன்னலம் நாம் திரள் நிறையறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே. அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. கூவின பூங்குயில் கூவின கோழி
குருவுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒலி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இழருள் புரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்ல போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே சீதங்குள் வயல் திருப்பெருந்துறை மண்ணா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முள் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நடியார் பப்பர வீட்டிருந்து உணரும் நடியார் பந்தனை வந்தருத்தாரவர் பலரும் மைப்புருக்கள் நீர் மானுடத்தியல் வணங்குகின்றார் செப்புரு கமலங்கள் மலரும் தந்தையல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமையாண்டருள் புரியும் எவபெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம். அது பழச்சுவையன முதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறிய இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளப்பொடி திரு உத்தர கோசமங்கை உள்ள திருப்பெருந்துறை மண்ணாக இது எமை பணி கொள்ளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே
விண்ணகத்தேவரும் நன்னமும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதறிதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவனே இந்த பூமி சிவன் உயர்கின்ற வாரன்று நோக்கி திருப்பெருந்துரை உரைவாதிருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நலந்தனை அருணையும் அவனில் பூவுந்தன்மை ஆட்கொள்ளவல்ல ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னா பள்ளியறை அப்படின்றது நம்மளோட உள்ளம். நீ இருக்கியா இல்லையானே எனக்கு தெரியலையேப்பா, உள்ள இருக்கியா எனக்கு தெரியலையே, எனக்கு புலப்படலையே அப்படின்னு நம்ம எல்லாம் புலம்பணும். அதற்காக தான் இந்த பள்ளியறை பாட்டு. அவன் எழுந்து நமக்குள்ள இருக்க அப்படின்னு காட்டுற நிகழ்வு தான் திருப்பள்ளி எழுச்சி. அந்த அனுபவம் மாணிக்க வாசகருக்கு சித்தித்தது. அதே போல அந்த அனுபவம் நமக்கெல்லாம் சித்திக்கணுங்கிறதுக்காக மாணிக்க வாசகர் பரமேஸ்வரன்ட்ட கேட்கிறார். உள்ளத்தால நமக்கு அந்த சிவத்தை உணரவே முடியல. உள்ளத்தால உணரப்படாத சிவத்தை உள்ளத்தில் உணரும் நிலைக்கு கொண்டு செல்வது இந்த திருப்பள்ளி எழுச்சி. புறத்தால தோழியர்கள் பாடி எழுப்பி விழிப்புணர்வு நிலையை ஏற்படுத்துவது திருவெம்பாவை. இங்க எம்பெருமான நம்மளோட உள்ளத்துல உணரும்படியான நிலைக்கு நம்மளை எடுத்துன்னு போறதுக்கு ஒரு முக்கியமா வழிகாட்டியா இருப்பது இந்த திருப்பள்ளி எழுச்சி. அததான் கோயில்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, திரை பாசம் பற்று என்கிற திரையானது விலக எம்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும் காத்தால அப்படிங்கிறதுனால திரை மூடி இருக்கும். திருப்பள்ளி எழுச்சி பாடி சுவாமி தரிசனம். நம்ம
காலையில கோயில்கள்ல தத்துவமா அதை வச்சிருக்கான். இறைவன் கோயில்ல மட்டும் தான் இருக்கானா அப்படின்னா, எங்கும் நீக்கமர நிறைகின்ற பராபரமே அப்படின்னு அருளாளர்கள்லாம் சொல்லியிருக்கா. அப்படி பரமேஸ்வரன் எங்கேயும் நிறைஞ்சு இருக்கிறான். ஆனா அவன் நமக்கெல்லாம் தெரியாம இருக்கான், நமக்கெல்லாம் புலப்படலை. ஒவ்வொரு அணுவிலையும் ஈசன் இருக்கான், ஒவ்வொருத்தரோட அகத்தையும் ஈசன் இருக்கான். எல்லாரும் ஈஸ்வர சுரூபம் தான். இருந்தாலும் யாருக்குமே அந்த உணர்வு அனுபவம் இல்லை. அதனால நீ எனக்கு தெரியாம இருக்கப்பா, நீ உள்ள ஏன் உள்ள தூங்கின்னு இருக்க, எனக்கே தெரியல. இப்ப நீ எனக்கு தெரியும்படி ஆகணும். அதற்கு என்ன செய்யணும்? திருப்பள்ளி எழுச்சி அன்றாடம் பாடணும். எனக்கு தெரியாத பகவான் உள்ளேந்து இதயம்ங்கிற பள்ளியிலிருந்து இறைவன் எழுந்திருந்து உள்ள இருக்கேன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம எடுத்துன்னு போறதுக்காக தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. திருப்பரங்கில் உள்ள பெருமான திரை நீக்கினால் எப்படி நமக்கு தரிசனம் கிடைக்குமோ, என்னன்னா திரை போட்டுதான் இறைவன் படுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது தத்துவமா வச்சிருக்கான். அவன் தூங்கலான. ஸோ திரையை நீக்கிட்டா இறைவன் மூச்சுட்டான் அப்படிங்கிறது ஒரு தத்துவ பாவம். திரைங்கிறது நம்ம இதயத்தில் உள்ள திரை ஒண்ணு, வெளியில புறமா கோயில்கள்ல திரை மூடப்பட்டிருக்கிறது. நம்ம உள்ளத்துல அறியாமையாகிய திரை இருக்கு. அந்த அறியாமை என்கிற திரை இருக்கிற வரைக்கும் ஈஸ்வருடைய தரிசனம் நமக்கு கிடைக்காது. அதான் திருப்பண்ணூசல்ல சொன்ன ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிற ஒண்ணு சித்திக்கணும். அதற்கு இந்த உள்ளமாகிய கோயில்ல அறியாமை என்கிற திரை விலகணும். அப்ப அறியாமை எப்ப விலகுதோ அப்ப அதற்கு என்ன வேண்டும்னா அவனை அறியும் அறிவு வேண்டும். அவனை அறியும் அறிவு வேண்டுவதற்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்லிட்டே வரார். இந்த அறியாமை நீங்கி உன்னுடைய தரிசனம் கிடைக்கணும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்கே இந்த திருப்பள்ளி எழுச்சி. வேற ஒன்றும் இல்லை. ஏதோ சாமி தூங்குறார், நம்ம போய் காலங்காத்தால அவரை போய் எழுப்பணும் அப்படிங்கிறது இல்லை. எப்போதும் நித்திய வஸ்துவா இருந்துருக்கிறவர் பரமேஸ்வரன். எப்போதும் நம்ம கூட எல்லா பொருள்களிலும் எல்லா இடங்களிலும் அவர் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறது தான் தத்துவம் சொல்றது, எல்லா மகா வாக்கியங்களும் சொல்றது. அப்ப அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த இருள் மருள் இரண்டும் நீங்க வேண்டும். முதல் பாடல்ல சொல்றார்,